செத் ராலன்ஸ் vs கந்தர் இந்த ஒரு மேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்டோரி லைன் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆக போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அது என்ன ஏதுன்னு டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கடந்த 3 வாரமாட்டு செத் ராலன்ஸ் தன்னை பிட்ரே பண்ண விஷனை பழிவாங்குற வகையில பால் ஹேமனை கடுமையா அட்டாக் பண்ணிட்டு வராரு. அதே போல லாஸ்ட் வீக்கும் செத் ராலன்ஸ் பால் ஹேமனை அட்டாக் பண்றாரு. பட் அங்க அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பர்சன் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாரு. அது வேற யாரும் இல்ல, கந்தர். கந்தர் வந்து செத் ராலன்ஸை ரிங்க விட்டு வெளியே இழுத்து பயங்கரமா ப்ரூட்டலா அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம ரெஸ்ல்மேனியா நோக்கி பாயிண்டும் பண்றாரு. அதாவது தான் ரெஸ்ல்மேனியால செத் ராலன்ஸை ஃபைட் பண்ண போறதாட்டு இண்டிகேட் பண்றாரு. அண்ட் த சேம் நைட் ஆடம் பியர்ஸும் இந்த மேட்ச அபிஷியலா ஆக்குறாரு. சோ இப்படிதான் இந்த மேட்ச் வந்து பிளேஸ் ஆகுது. இப்பதான் அந்த டிசாஸ்டரே நடக்குது. அது என்னன்னா, செத் ராலன்ஸ் கடந்த ஒரு வருஷமாட்டி இந்த விஷன் ஸ்டோரி லைன்ல என்கேஜ்டா இருக்காரு. அதாவது லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியால தி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் தி மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட் ஆன செத் ராலன்ஸ் அண்ட் பால் ஹேமன் அலைன்ஸ் உருவாகுது. அண்ட் அந்த அலைன்ஸுக்கு அப்புறம் தான் இந்த விஷன்ங்கிற ஃபேக்ஷனே உருவாகுது செத் ராலன்ஸ் தலைமையில. இந்த ஃபேக்ஷனை மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு செத் ராலன்ஸ் பிரான்சன் ரீட் மற்றும் பிரான் பிரேக்கர் கூட கைகோர்க்கிறாரு. எல்லா கதைக்கும் எப்படி ஒரு தொடக்கமோ ஒரு முடிவும் இருக்குமோ அதே மாதிரி தான் செத் ராலன்ஸோட முடிவு இந்த விஷன்ல ஒரு எண்டுக்கு வருது. அதாவது பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணி செத் ராலன்ஸை பீட்ரே பண்றாங்க. அண்ட் இங்க இருந்து தான் கதை அடுத்த கட்டத்துக்கே போகுது. இந்த அட்டாக்கு அப்புறம் செத் ராலன்ஸ் கடுமையா இன்ஜியர் ஆகி அவர் அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஆகுறாரு. சோ செத் ராலன்ஸோட இந்த ஆப்சன்ஸ பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீட் மற்றும் பால் ஹேமன் பயன்படுத்தி அவங்க விஷன்ல மேலும் மெம்பர்ஸ் ஆட் பண்ணி அதை ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆட்டு மாத்துறாங்க. பட் அவங்க கெட்ட நேரம் விஷன் ஒவ்வொன்னா தானா சரிய ஆரம்பிச்சு. அதாவது பிரான் பிரேக்கர் ஃபர்ஸ்ட் இன்ஜியர் ஆகி அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஆகுறாரு. நெக்ஸ்ட் பிரான்சன் ரீட் ஆகுறாரு. அண்ட் த விஷன் இஸ் லெஃப்ட் வித் 3 மெம்பர்ஸ், பால் ஹேமன், ஆஸ்டின் தியரி அண்ட் லோகன் பால். இப்படி விஷனை மொத்தமா சரிஞ்சு நிக்கிற நேரம் தான் செத் ராலன்ஸ் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாரு எலிமினேஷன் சேம்பர்ல. இதுக்கப்புறம் தான் இந்த கதை கிளைமேக்ஸ் நோக்கியே போகுது. அதாவது செத் ராலன்ஸ் தன்னை பிட்ரே பண்ண விஷனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறாருங்கிறது. சோ இந்த கதை இவ்வளவு தீவிரமாட்டு போயிட்டு இருக்க நேரம் தான் இப்படி சம்பந்தமே இல்லாம கந்தர் வந்து இந்த அட்டாக்க காஸ்ட் பண்ணி இந்த ஸ்டோரியே மொத்தமா டைவர்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இது செத் ராலன்ஸோட ஸ்டோரி லைனை மட்டுமே அஃபெக்ட் பண்ணல, அண்ட் கந்தரோட ஸ்டோரி லைனுமே இது அஃபெக்ட் பண்ண போகுது. அது எப்படின்னா, WWE நம்ம இதுவரைக்குமே பார்த்திடாத ஒரு யூனிக் கேரக்டர் தான் இப்ப கந்தர் பிளே பண்ணிட்டு இருக்க கெரியர் கில்லர் கேரக்டர். கோல்ட்பெர்க், ஜான் சினா, ஏஜே ஸ்டைல்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட கெரியரை எண்ட் பண்ணி உருவான கேரக்டர் தான் த கெரியர் கில்லர். சோ அந்த வகையில இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாக்கு கந்தருக்கு என்ன பிளான் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, சூன் டு பி ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்க ரே மிஸ்டீரியோ கூட ஒரு மேட்ச் பிக்ஸ் பண்ணி அந்த மேட்ச்ல கந்தர் வின் பண்ணி அண்ட் அவரோட கெரியர் கில்லிங் லிஸ்ட்ல அடுத்த லெஜெண்ட் ஆட்டு ரே மிஸ்டீரியோ இடம் பிடிச்சு அண்ட் ரே மிஸ்டீரியோ ரிட்டையர்மெண்ட் நோக்கி போறதாட்டு தான் ஆக்சுவல் பிளான் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ரே மிஸ்டீரியோ இன்ஜூர் ஆகி அவுட் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கனால இந்த ஸ்டோரியை WWE கண்டினியூ பண்ண முடியல. அதனாலதான் WWE இந்த ஒரு ஷிஃப்ட் அடிச்சிருக்காங்க, செத் ராலன்ஸ் நோக்கி கந்தரை திருப்பி விட்டுருக்காங்க. ஆக இப்பேற்பட்ட பயங்கரமான இந்த 2 ஸ்டோரி லைனும் சம்பந்தமே இல்லாம கொலைட் ஆகுறதுனாலதான் நான் சொல்றேன் இந்த 2 ஸ்டோரி லைனும் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. சோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.